أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الصلاة حي على الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்மா என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம்.
இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்கிறார். அந்த 10 இரவு எதுவென்றால் சஹீஹ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 10 இரவு என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இறைவனிடத்திலே ஆகச் சிறந்ததாக, அதிக நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாள் என்பது ரமதானை விடவும் சிறப்புக்குரிய ஒரு நாட்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை சொன்ன உடனே நபிகள் பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் ஜிஹாத் செய்கிறோமே, இந்த மார்க்கத்திற்காக எங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறோமே, அதைவிட இந்த 10 நாளில் நாங்கள் செய்யக்கூடிய அமல் சிறந்ததா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இந்த உலகத்திலே ஆகச் சிறந்த அமல், சிறப்பிற்குரிய ஒரு வணக்கம் இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவது, தங்களுடைய உயிரை தருவதுதான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த ஒரு செயல், நன்மையான காரியம் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த 10 நாள் நாங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிய தயாராக இருக்கிறோம், ஜிஹாத் அதை விட சிறந்ததா என்று கேட்கிற பொழுது நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள், ஆமாம், நீங்கள் ஜிஹாத் செய்வதற்காக போர்க்களத்திற்கு செல்கிறீர்களே, அதை விட இந்த 10 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே சிறந்தது. எது வரைக்கும் என்றால், அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறீர்கள், நீங்கள் கொலை செய்யப்பட்டால், ஷஹீதாகப்பட்டு மரணிக்கப்படுவீர்கள் என்றால் அந்த அமலுக்கு ஈடாகாது. மற்றபடி போர்க்களத்துக்கு போறீங்க, கலந்துக்கிறீங்க, திரும்பி வந்து விடுவீர்கள் என்றால் அதை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். ஏன் ரமலான் விட சிறந்தது என்றால், ரமலானிலே நீங்கள் எல்லா அமலையும் செய்துவிட முடியாது. ரமலான்ல நம்ம தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், ஹஜ் செய்ய முடியுமா? என்கிட்ட காசு இருக்குது, கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன், உடல் திடகாத்திரம் இருக்கிறது, இந்தியாவில இருந்து சவுதிக்கு தினந்தோறும் பிளைட் இருக்கிறது, ஆனால் நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம்மால் ஹஜ் செய்ய முடியாது. ஏனென்றால் ஹஜ் என்கிற கடமையை துல்ஹஜ் மாதத்தில் தான் நாம் செய்ய முடியும். அப்ப இந்த 10 நாள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஆகச் சிறந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் நம்மால் செய்ய முடியும். இந்த 10 நாளிலே நம்மால் தொழுக முடியும், இந்த 10 நாளிலே நம்மால் நோன்பு வைக்க முடியும், இந்த 10 நாளிலே நாம் ஜக்காத்து கொடுக்க முடியும், இந்த 10 நாளுக்குள் நாம் ஹஜ்ஜையும் செய்ய முடியும். இப்ப ரமலானை விடவும் அதிக நன்மையை பெறக்கூடிய, எல்லா வணக்கத்தையும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பிற்குரிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருப்பதை பார்க்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட இன்னும் 4 நாட்கள் நமக்கு மீதம் இருக்கிறது. இன்றையில இருந்து 4 நாட்கள், இந்த 4 நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதிதாக நாம பெரிய அளவுல மலையை தூக்கி சுமக்கக்கூடிய அளவிற்கு நாம் நன்மைகளை செய்ய தேவையில்லை. சாதாரணமாக 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுது, முன்சுன்னத்தை பின்சுன்னத்தை நிறைவேற்றுங்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், தஸ்பீஹ் சொல்லுங்கள். அதே போன்று தஹஜ்ஜுக்கு வாய்ப்பு இருந்தால் தஹஜ்ஜுக்கு தொழுவுங்கள். அதே போன்று இந்த ஏனைய மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களிலே தொழுகைக்கு பின்னால், கடமையான தொழுகைக்கு பின்னால் சில துஆக்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார், அதை உட்கார்ந்து ஓதலாம். முடிந்த அளவிற்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு யாருக்கேனும் தர்மம் செய்யுங்கள். இப்படி நாம் சின்ன சின்ன அமல்களை செய்வோம் என்றால் இது அல்லாஹ்விடத்திலே ஆகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப ஏனைய மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த 4 நாட்களில் நாம் அதிகம் இந்த வணக்க வழிபாடுகளிலே இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் அடுத்ததாக செய்யக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான வணக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வின் பாதையில் நாம் குர்பானி கொடுப்பது. இந்த குர்பானி கொடுப்பது என்பது சாதாரண ஒரு அமலாக இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. பெரும்பாலும் ஆடு வாங்கக்கூடியவர்கள் ஆடு கொடுத்துடுறோம்,
இந்த மாட்டுக்கு 7 பேர் சேர்ந்து கூட்டாக நாம் என்ன செய்து விடுகிறோம், இந்த குர்பானியை கொடுத்து விடுகிறோம். இந்த குர்பானி என்பதற்குண்டான பின்னணி வேற இருக்கிறது. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு இருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் நாம் வாரம் சும்மா தொழுகிறோம். இந்த சும்மா தொழுகைக்கு என்று அல்லாஹ் சிறப்பாக ஒரு நன்மையை நமக்கு தருகிறான் இல்லையா? நீங்க சும்மாவுக்கு சரியான நேரத்திற்குள் வந்து அந்த சும்மாவை நீங்கள் தொழுது விட்டீர்கள் என்றால் இறைவன் நமக்கு ஒரு நன்மையை தருகிறான். என்ன நன்மையை தருகிறான்? 10 நோன்பு வச்ச நன்மையை தரானா? என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லது ஒரு 100 ஏழைக்கு உணவளித்த நன்மை ஜும்மாவுக்கு நீங்கள் வந்த அப்படி தரானா? இல்ல. நாம் ஜும்மாவிற்கு அதனுடைய குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து விட்டால் குர்பானி கொடுத்த நன்மையை தான் அல்லாஹ் தருகிறான். தொழுகையோ நோன்பையோ அல்லாஹ் சொல்லல. இப்ப எப்பேற்பட்ட வணக்கம் இது? அதே போன்று இந்த வணக்கத்தை மட்டும்தான் அல்லாஹ் கூட்டு சேர்த்துக்கீங்க. உதாரணமாக ஒரு மாட்டை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் ஒருத்தர் முடிச்சா ஒருத்தர், இல்லையா 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்துக்குங்க. 7 பேர் வரைக்கும் அந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு பிரித்து குர்பானியை கொடுங்கள். வேற எந்த வணக்கத்திற்கும் அல்லாஹ் ஆளை கூட்டு சேர்த்துக்க சொல்லவே இல்லை. உதாரணமாக நான் தஹஜ்ஜுத் 2 ரக்காத் தொழுகிறேன். 1 ரக்காத் நான் தொழுகிறேன், 1 ரக்காத்தினுடைய நண்பர் தொழுவார்னா அதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி. அதே போன்று நான் ஒரு நோன்பு வைக்கிறேங்க. காலையில சகர் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு லுகர் வரைக்கும் நான் நோன்பு வச்சுக்கிறேன். லுகர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் என் மனைவி நோன்பு வச்சுக்குவாங்க அப்படின்னா இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்ப குர்பானிக்கு மட்டும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆளை நீங்க கூட சேர்த்துக்கங்க. அவங்களோட காசு இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, அதனால ஒரு மாட்டை அறுத்து பலியிட வேண்டும் என்றால் நீங்கள் 7 பேராவது சேர்ந்து குர்பானி கொடுங்கள். குர்பானி என்பது ஆகச்சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதனுடைய பின்னணி நாம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட தள்ளாத வயதிலே அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இறைவா, நான் மிகுந்த வயதானவனாக இதுக்கு மேல குழந்தை பிறக்க முடியுமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு வயது நிறைந்த அந்த முதிர்ச்சியான நேரத்தில் இறைவன் அவருக்கு 2 ஆண் குழந்தையை வழங்குகிறார். ஒருவர் இஸ்மாயில், ஒரு இஸ்ரார். அப்படிப்பட்ட பல தள்ளாத வயதில இறைவன் ஒரு வாரிசை கொடுக்கிறான். அந்த வாரிசை எடுத்து கொஞ்சி தன்னோடு மார்போடு அணைத்து அவரை வளர்த்த வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்றால் அந்த பச்சிலம் குழந்தை, பாலகனாக பச்சிலம் குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்மாயிலை ஒரு வண்ணாந்திர பாலைவனத்திலே ஆள் நடமாட்டம் இல்லாத, உணவு இல்லாத, தண்ணீர் இல்லாத, தன்னுடைய பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லாத ஒரு வனாந்திர பாலைவனத்திலே உன்னுடைய மனைவியையும் அந்த குழந்தையை கொண்டு விட்டுருங்க. அப்படி விட்டுட்டு வந்துடுற. அப்படி விட்டுட்டு வந்து பல ஆண்டுகள் கழிந்து கிட்டத்தட்ட இஸ்மாயில் அவர்கள் ஒரு இளைஞனாக, ஒரு வாலிபனாக வந்த பிறகு நீ உன் மகனோடு சேர்ந்துக்க அப்படி எல்லாம் அனுப்பி விடுறான். அப்படி தன்னுடைய மகனோடு அந்த மகனுடைய குழந்தை பருவத்தை எல்லாம் கடந்து அவர் ஒரு இளமை பருவத்தை இளைஞனாக ஒரு வாலிபனாக ஆன பிறகு தன்னுடைய மகனோடு சேர்ந்து வாழலாம் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு கனவை தருகிறார். நமக்கு கனவு வரும். அந்த கனவுல நல்ல கனவு இருக்கும், கெட்ட கனவு இருக்கும். நல்ல கனவுன்னு சொன்னா உதாரணத்துக்கு தூங்கிட்டே இருப்போம், சில நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போற மாதிரி கனவு வரும், உம்ராவுல நம்ம இருக்கிற மாதிரி கனவு வரும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கிற மாதிரி கனவு வரும். சில நேரத்திலே நமக்கு விபத்துக்குள்ளாகிற மாதிரி கெட்ட கனவும் வரும், மனிதனுடைய இயல்பு. ஆனால் நபிமார்களுக்கு இறைவன் கனவு என்று வருகிறது என்றால் அது இறை செய்தி, வகி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த நேரத்துல தன்னுடைய பிள்ளையோடு அவர் எந்த காலத்திலையும் வாழலாம்னு விரும்புறார். அந்த நேரத்தில் அவருக்கு இறைவன் ஒரு வகை செய்தியை கனவின் மூலம் தருகிறார். உன்னுடைய மகன் இஸ்மாயிலை எனக்காக நீ அறுத்து பலியிட வேண்டும். யோசிச்சு பாருங்க, செய்ய முடியுமா? நாம இதை சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் இதையே தான் பேசுறாங்க. ஒவ்வொரு வருடமும் குர்பானியை பத்தி தான் பேசுறாங்க, இப்ராஹிம் நபியை பத்தி தான் பேசுறாங்க. என்றைக்காவது இதனுடைய பின்னணியில் இவ்வளவு பெரிய தியாகம் இருக்கிறதே என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகிற அந்த சில வார்த்தைகளை தான் பேசுவாங்க. மூசா நபிக்கு சொன்னதை போன்று, ஈசா நபிக்கு சொன்னதை போன்று, யூசுப் நபிக்கு சொன்னதை போன்று ஒரு பெரிய அளவிலே இறைவன் வரலாறு எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு பேசல. இப்ராஹிம் நபிக்கு சில வார்த்தைகளை பேசுவான். ஆனால் எந்த நபிக்கும் அப்படியா இறைவன் சொன்னதே இல்லை. இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பாருங்கள். அஸ்லிம், இப்ராஹிமே கட்டுப்படு என்று நான் சொன்னான். அல்லாஹ் சொல்றான் அஸ்லிம், இப்ராஹிமே கட்டுப்படு என்றால் அடுத்த வார்த்தை இப்ராஹிமுடைய வாயில இருந்து என்ன வரும் என்றால் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன விஷயத்துக்கு கட்டுப்படணும்? ஏன் கட்டுப்படணும்? காலையிலையா ராத்திரியா, பகல்லையா மாலையிலையா, அந்த கேள்வி எல்லாம் கிடையாது. அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லி முடிப்பார். அதே போன்று அவரை பற்றி அல்லாஹ் வேற எந்த நபிக்கும் அப்படிப்பட்ட சான்றிதழை அல்லாஹ் தந்ததே கிடையாது. இறைவன் திருமறையிலே சொல்கிறான், வத்தகல்லாஹ இப்ராஹிம் ஹலீலா, இதோ இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே அவர் என்னுடைய உற்ற தோழன், இறைவனுக்கு ஃப்ரெண்ட், இறைவனுடைய நண்பன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இப்ராஹிம் நபியை தவிர. எப்பேற்பட்ட சிறப்பு சும்மா கிடைச்சிருமா? அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே பேசுகிறார், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இதோ இந்த இப்ராஹிம் இருக்கிறாரே தனி மனிதர் அல்ல, ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரே ஒரு மனிதரை பார்த்து இவர் ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் பேசுகிறார். எப்பேற்பட்ட அந்த வார்த்தை சாதாரண வார்த்தையாது. அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய தியாகம் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர் வெளிப்படுத்தி இருப்பார். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சமகாலத்திலே வாழ்கிறோமே நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, மக்களே இதோ இந்த முகமது இருக்கிறாரே அவரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நாம் யாரையாவது இந்த உலகத்திலே பின்பற்ற வேண்டும் என்றால், யாரையாவது நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இதோ இந்த முகமதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஆனால் முகமது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்தபிஉ இப்ராஹிம் மில்லத்தன் ஹனீஃபா. முகமது நபியை பார்த்து சொல்கிறான், முகமதே இதோ இந்த இப்ராஹிமினுடைய வழியை பின்பற்றுங்கள். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபியை பின்பற்றணும்னா அந்த நபி இப்ராஹிமை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்பேற்பட்ட இப்ராஹிம் நபி சாதாரண தியாகத்தினால் அல்லாஹ் இப்படி சிலாகித்து சொல்லல. தன்னுடைய மகனிடத்திலே போகிறார். எந்த மகன்? அவரோடு சிறுவர் பருவத்திலே நம்மால் வாழ முடியல, குழந்தை பருவத்திலே அவரால் வாழ முடியல, இளமை பருவத்திலே அவரோடு வாழலாம் என்று ஆசைப்பட்டு வரக்கூடிய நேரத்திலே அவரை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் கட்டளை கொடுக்கிறான். தன்னுடைய மகன்கிட்ட எடுத்து சொல்றார், மகனே இறைவன் இப்படி ஒரு வகை செய்தியை இறக்கி இருக்கிறான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த மகன் சொல்கிறார் பாருங்க, எப்படி ஒரு மகன் உருவாகி இருக்கிறார். தந்தையினுடைய வளர்ப்பு இல்லாமல் தாயை மட்டுமே வைத்து அந்த தாய் எப்படி அந்த மகனை வளர்த்து வார்த்தெடுத்திருக்கிறார் பாருங்க. எப்படி சொல்கிறார் என்றால், நபியே தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார், தந்தையே இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளை போட்டிருக்கிறானோ அதை செய்து முடியுங்கள், என்னை பொறுமையாளராக நீங்க பாப்பீங்க, எந்த கூச்சல் குழப்பமும் இருக்காது, என்னை பொறுமைசாலியா பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் அறுத்து பலியிடுவதற்கு தயாராகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஒரு பலி பிராணியை கொண்டு வந்து நீங்க இதை அறுத்து பலியிடுங்கன்னு சொல்றார். இப்ப தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு கால் அப்படி இறைவன் அந்த பலிப்பிராணியை தராமல் மகனைத்தான் அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் கட்டளை போட்டிருந்தார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூத்த மகனையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட்டிருக்கிறோம். அப்ப இறைவன் என்ன இதுல எதிர்பார்க்கிறான் என்றால், தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஆடோ மாடோ ஒட்டகமோ அதனுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய தக்வா இருக்கிறது, இறை அச்சம், அதுதான் அல்லாஹ்விடத்திலே போய் சென்று அடைகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திலே இருந்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பொருளாதாரத்தை வைத்து நிச்சயமாக நாம குர்பானி என்கிற அந்த கடமையிலே நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். சில பேர் கேள்வி கேட்கிறார்கள், நாம கடன் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன தீன யுஸ்ரும்,
இந்த மார்க்கம் என்பது மிக மிக லேசானது. ஒரு காலத்திலேயே உங்களை கஷ்டப்படுத்தவே படுத்தாது, ஒரு காலத்திலேயும் உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்காது. கடன் வாங்கித்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொன்னதே கிடையாது. எப்பவுமே அப்படிப்பட்ட இந்த கட்டளையை இந்த மார்க்கம் சொன்னதே இல்லை. அதே போன்று சில பேர் இன்னொரு கேள்வி கேட்பார்கள், எனக்கு பொருளாதாரம் வெளியிலிருந்து வர வேண்டி இருக்கிறது. உதாரணமாக ஒரு 20,000 ரூபாய் வெளியிருந்து வரலைங்க, நண்பர் வாங்கி இருக்கிறார், இப்ப முடியல, அடுத்த மாசம் தரேன்னு சொல்றாரு. நான் வெளியே இருந்து கைமாத்தா வாங்கி குர்பானி கொடுக்கலாமா என்றால் தாராளமாக கொடுக்கலாம். ஏனென்றால் இந்த கடமையை இந்த மாதத்திலே நாம் தவற விட்டு விட்டால் இனி அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாது. யாருடைய வாழ்க்கைக்கும் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கல. எந்த நேரத்திலேயும் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணம் வரும். அப்ப அதற்கான வாய்ப்பு இல்ல, வெளியிருந்து பணம் வரணும். ஒருவேளை நான் மரணித்து போனால் கூட அந்த கடனை அடைப்பதற்கான எல்லா வாசலும் இருக்கிறது, எல்லா வழிவகை இருக்கிறது என்றால் தாராளமாக நாம் என்ன செய்யலாம், நமக்கு இங்கிருந்து பொருளாதாரம் வரணும், அதனால கைமாத்தா வாங்கி நாம் குர்பானி கொடுக்கலாம் என்பது இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அறிவு. சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு வாங்கிட்டான், அதனால வேற வழியே இல்லை, ஆடு வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி வட்டிக்கெல்லாம் வாங்கி ஆடு வாங்குவதை பார்க்க. என்ன காரணம்? அங்க தக்குவா இல்லை, அங்கே இறையச்சம் இல்லை. அல்லாஹ்வுக்காக நான் இதை அறுத்து பலியிடுகிறேன், ஒரு கால் இறைவன் இந்த ஆட்டை அல்ல என்னை அறுத்து பலியிட வேண்டும் என்றாலும் தயாராக இருக்கிறேன். இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக என்னுடைய மனைவியை இறைவன் அறுத்து பலியிட சொன்னாலும் தயாராக இருக்கிறேன். அதுதான் தக்குவா. சாதாரணதில்லை இந்த இறையச்சம். வட்டிக்கு வாங்கி என்ன காரணம்? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஆடை கொடுக்கும் பொழுது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னுடைய சொந்தக்காரன் எல்லாருமே ஆடு வாங்கி இருக்கிறான், அதனால மகளிர் சுய உதவு குழுவிலாவது காசு வாங்கி நான் ஆடு கொடுக்கணும், குர்பானி கொடுக்கணும் என்று பெருமைக்காக இன்றைக்கு நாம் அதை குர்பானி கொடுத்தோம்னு சொன்னா அதற்காக வரக்கூடிய எல்லா கூலியையும் இறைவன் என்ன செஞ்சிருவான், ரத்து செஞ்சிருவான். நமக்கு எந்த நன்மையும் வராது. உண்மையிலேயே பொருளாதாரம் இருக்கிறது, வெளியிருந்து வரணும், லேட் ஆகுது ஆனா வந்துடும் அப்படின்னா கொடுக்கலாம். நம்மள்ட்ட காசே இல்லை, நாம ஏன் வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்? இந்த மார்க்கம் அப்படி எந்த கடமையும் நமக்கு சொல்லல, அப்படி எந்த வணக்க வழிபாடையும் இறைவன் நமக்கு கற்றுத்தரவில்லை. வட்டிக்கு பணம் வாங்கி மகளிர் சுய உதவிக்குள்ள பணம் வாங்கித்தான் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மார்க்கம் அதை அங்கீகரிக்கவில்லை என்பதை கவனத்தில் வைத்து, அப்படிப்பட்ட இந்த குர்பானி என்கிற இந்த மகத்துவம் நிறைந்த வணக்கத்திலே நிச்சயமாக நம்முடைய பங்கு இருக்கிறது. முடிந்தால் ஒரு ஆடு குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தால் ஒரு ஆட்டை கொடுக்கும். இல்ல அதற்கான வசதி இல்லை என்றால் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையாவது குர்பானி கொடுக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து அந்த அமலிலேயும் நாம் அதிகம் நன்மையை பெற வேண்டும். அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்திலே இன்னொரு மிகச்சிறந்த வணக்க வழிபாடு என்னவென்றால், இந்த துல்ஹஜினுடைய 9வது நாளிலே அரஃபா நோன்பு வைக்க வேண்டும். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளிலே அரஃபா நோன்பு வைக்கிறார்களோ அவர்களினுடைய முந்தைய வருடத்தினுடைய பாவமும் அதற்கு பிந்தைய வருடம் அடுத்த வருடம் 2025 இருக்குது, அதுல நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை இறைவன் மன்னிப்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப அப்படிப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 என்பது நாம் பிறை பார்த்த அடிப்படையில, தமிழகத்துல பிறை பார்த்ததனுடைய அடிப்படையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 9வது நாளாக இருக்கிறது. சனிக்கிழமை நாளைக்கு இரவு சகர் செய்யும். அதுல சில பேர் நம்ம மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், எப்படி என்றால், ஹாஜிகள் அரஃபாவிலே ஒன்று கூடக்கூடிய அந்த தினத்தில் தான் நாம இங்க நோன்பு வைக்கணும், அப்படிதான் அரஃபா நோன்புங்கிறது அதைத்தானே குறிக்கிறது அப்படி என்று சில பேர் கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அப்ப அரஃபா நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹாஜிகள் அரஃபாவிலே ஒன்று கூடக்கூடிய நாளில் தான் வைக்க வேண்டும் என்று நமக்கு எங்கேயும் கற்றுத்தந்தது கிடையாது. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்நாட்களிலே ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்கிறார். அதுதான் ஹஜ்ஜத்துல் விதா என்று நாம் சொல்லுவோமே. நபிகள் நாயகத்தினுடைய ஹஜ் பெருநாளுடைய இருக்கிறது, அதுதான் நபிகள் பெருமானாருடைய கடைசி ஹஜ், முதலும் கடைசி ஹஜ் அதுதான்.
அதைத்தான் நாம் சொல்லுவோம் இறுதி ஹஜ் பேருரை. அந்த இறுதி ஹஜ் பேருரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுதே சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருக்க மாட்டேனா, இருப்பேனா இருக்க மாட்டேனா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் பெருமானார் மரணித்து விட்டார். இப்ப அந்த அரஃபா என்கிற அந்த நோன்பு, அந்த பெயர் எதற்காக வந்தது என்றால், இப்ப ஆஷுரா நோன்பு நம்ம முஹர்ரம் மாசத்துல வைக்கிறோம். அதற்கு நபிகள் பெருமானார் ஒரு பெயர் வைக்க வேண்டும். ரமதானுக்கு எப்படி ரமதான் ஒரு பெயர் வந்ததோ அதே போன்று ஆஷுரா என்று ஒரு பெயர் வைத்தார்கள். அது போன்று அரஃபா என்கிற ஒரு கூடுதல், மக்களால் அங்கே ஒன்று திரட்டப்படுதல் இருக்கிறது என்கிற ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பிற்கு அரஃபா என்ற பெயரை வைத்தார்களே தவிர, ஆஜிகள் அங்கே அரஃபாவிலே ஒன்று கூடக்கூடிய நாளில் நாம் இங்கே நோன்பு வைக்க வேண்டும் என்று எந்த ஹதீஸிலேயும் நபிகள் பெருமானார் நமக்கு கற்றுத்தந்தது கிடையாது. அதே போன்று ஒன்றை மிக தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில மக்கள், நாங்கள் ஆய்வு செய்ததனுடைய அடிப்படையில் நாங்கள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சலுகை செஞ்சுட்டு நாளைக்கு நாங்கள் நோன்பு வைப்போம் என்றால் அதிலேயும் இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், மார்க்கத்தினுடைய விஷயத்திலே நீங்கள் ஒரு ஆய்வு செய்கிறீர்கள். அந்த ஆய்வினுடைய முடிவிலே நாம் ஒரு நன்மையை செய்து விட்டோம் என்றால் அது இறைவனுடைய பாதையிலே, இறைவனுடைய பார்வையிலே அது ஆகுமானதாக சரியான ஆய்வாக இருக்கும் என்றால் நமக்கு இறைவன் 2 நன்மையை தருகிறார். இல்ல நம்ம செஞ்ச ஆய்வு தப்பா போச்சுன்னு சொன்னா ஒரு நன்மை உங்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில சில மக்கள் ஆய்வு செஞ்சு இல்லைங்க நாளைக்கு தான் நோன்பு வைப்போம், தாராளமா வைங்க உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில். நாம் பிறை பார்த்ததனுடைய அடிப்படையில் தமிழகத்திலே துல்ஹஜ்ஜினுடைய 9 என்பது ஞாயிற்றுக்கிழமை, ஹஜ் பெருநாள் என்பது திங்கட்கிழமை என்பதை கவனத்தில் வைத்து இந்த துல்ஹஜ் மாதத்திலே இருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும், அது குர்பானியாக இருக்கட்டும், அரஃபா நோன்பாக இருக்கட்டும், அந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாளினுடைய நன்மைகளாக இருக்கட்டும், அனைத்து நன்மைகளையும் நாம் பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடிக்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த ஹஜ்ஜினுடைய யாத்திரைக்காக உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாடுகளிலே இருந்து பல மக்கள் அங்கே காபத்துல்லாவிலே ஹஜ் என்கிற புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடியவர்களும், எல்லா நிறத்தை சார்ந்தவர்களும் அங்கே வந்து ஒன்று கூடக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலக மாநாடு என்று சொல்லுவார்கள். பல நாட்டில இருந்து யாரும் வரமாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய அளவிலே உலக மாநாடு என்றால் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த நேரம். எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்து விட்டது என்று சொல்லக்கூடிய நாகரீக உலகத்திலே கூட தீண்டாமை என்கிற ஜாதிய வன்கொடுமை தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், தலித் சகோதரன் கோவிலுக்குள் வந்து விட்டான் என்று என்ற ஒரே காரணத்திற்காக அடித்தே கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. சக மாணவன், பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய சக மாணவன் கீழ் ஜாதியாக இருக்கிறான் என்கிற காரணத்திற்காக அவனை அடித்து துன்புறுத்தி, எந்த அளவிற்கு என்றால் அவனுடைய 10th எக்ஸாம கூட ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து அந்த பையன் எழுதுறான். இந்த வருடத்தினுடைய 10th மார்க்ல கூட அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லற மார்க் எடுத்திருக்கான். இப்படி விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்து நாகரிகத்தினுடைய உச்சியிலே இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே கூட ஜாதிய வன்கொடுமை, தீண்டாமை தலைவிரித்து ஆடுவதை பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே ஹஜ் செய்யக்கூடிய அந்த மக்களை பாருங்கள். கருப்புறம் முன்னாடி போவார், அதற்கு பின்னால் வெள்ளை நிறத்தை சார்ந்தவர் போவார். அரபி பேசக்கூடியவர் இருப்பார், தமிழ் பேசக்கூடியவர் இருப்பார், உலகத்தினுடைய எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் அங்கே இருப்பார்கள். அங்கே தீண்டாமை இருக்காது. அங்கே உன்னுடைய மொழி என்ன, என்னுடைய மொழி என்ன என்கிற அந்த பாகுபாடு இருக்காது.
அதே போன்று நீ என்ன நேரம் நான் என்ன நேரம் என்கிற அந்த பாகுபாடு, அந்த தீண்டாமை இருக்காது. அவர்களுடைய வாயில இருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை அல்லாஹ் அக்பர், இறைவா நீதான் மிக பெரியவன் என்கிற அந்த வார்த்தையை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியாது. அப்ப தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் இருப்பதை பார்க்கும். தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனித தன்மையற்ற செயல்னு சொல்லி எல்லா புத்தகத்தினுடைய பாட புத்தகத்தினுடைய முதல் பேஜில் அதான் இருக்கும். முதல் பக்கத்திலேயே இதைத்தான் எழுதி வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்துல தான் இதோ இந்த கீழ் ஜாதிக்கார எங்களோட படிக்கிறான்னு சொல்லி அவனை அருவாள் எடுத்து வெட்டி அவன் இன்றைக்கு மருத்துவமனையில இருந்துதான் பரீட்சையே எழுதணும். கீழ் ஜாதி மக்கள் இருக்கக்கூடிய குடி தண்ணீர், அவர்கள் குடிக்கக்கூடிய குடி தண்ணீரில மலத்தை கொண்டு போய் கொட்டக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு சமகாலத்திலே வாழ்கிறோம். அப்படி தீண்டாமையை ஒழித்து கட்டக்கூடிய மார்க்கமாக, தீண்டாமைக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கிறது. இப்ப இந்த இஸ்லாத்தை உலக மக்கள் அனைவருக்கும் நாம் என்ன செய்யலாம்? இந்த ஹஜ் என்கிற இந்த வணக்கத்தை வைத்து நாம் பறைசாற்றலாம். இதோ இந்த ஹஜ்ஜுக்கு போங்க, அங்கே கருப்பரோ வெள்ளையரோ என்கிற பாகுபாடு இருக்காது, ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இருக்காது, அரபி பேசக்கூடியவன் மற்றவனை தாழ்ந்தவன் என்று திட்டமாட்டான். எல்லோரும் ஒரே தாய் மக்களாக, எல்லோரும் இறைவனுடைய அடிமையாகத்தான் அங்கே இருப்பார்கள். அவர்களுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர் என்றுதான் இருக்கும் என்று இந்த உலகத்திற்கு தீண்டாமையை ஒழித்து கட்டக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ் பெருநாள் உரையிலே கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, இங்கு வந்தவர்கள் வராத மக்களுக்கு இந்த இஸ்லாமிய தூய்மையான மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள் என்றார்களே. அந்த அடிப்படையில இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகமெங்கும் பரப்பக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை பிடிக்கிற வாகுதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய பள்ளிவாசலுடைய கட்டுமானப்படி ஓரளவு கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வேலை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் பற்றாக்குறையா இருந்தனால வேலையெல்லாம் நின்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக தந்து அதிக நன்மையை பெறக்கூடியவள் மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய ஜும்மா வசூல் பள்ளிவாசனுடைய இந்த கட்டுமான பணிக்காக வசூல் செய்யப்படுகிறது. அதிகமான முறையில் பொருளாதாரத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.